புதுசா உரிமை மீட்புன்னு ஒரு டூர் வச்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் இந்த கருப்பு வேட்டி கட்டக்கூடாது, கார்ல கருப்பு அதிமுக கொடியை கட்டக்கூடாது, அம்மா படம் எம்ஜிஆர் படம் எல்லாமே எடப்பாடிக்கு தான் சொந்தம், அவரோட இருக்கிற எங்களுக்கு தான் சொந்தம். நேற்று வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா கொடியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்றாங்க. வரட்டும், மக்களை ஏற்றுக்கிட்டா இருக்கட்டும், இது ஜனநாயக நாடு. நாங்கள்லாம் எம்எல்ஏக்கள் இருக்கிறவர்கள்லாம் நம்முடைய மாண்பு எடப்பாடி அவர்களை புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என்பதனால் அம்மா அவரை எப்படி மரியாதையாக வைத்திருந்தார் அந்த அமைச்சராக இருக்கும் பொழுது சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் அறிவித்து போவார் என்று நம்பித்தான் அவரை தேர்ந்தெடுத்தோம். 4 வருடம் 3 மாதம் சிறப்பான ஆட்சியை செய்தார். ஒருங்கிணைப்பாளர் என்று திரு பன்னீர்செல்வம் அவரை வச்சோம், மற்றவங்களுக்கு பதவி கொடுத்தோம், பிரமாதமாக பண்ணாங்க. ஆனால் உள்ளே நடக்கிற சதிகள் உங்களுக்கு தெரியாது. எப்படியாவது ஒரு வீழ்த்தி விட வேண்டும் என்று பன்னீர்செல்வம் பல பிரச்சனைகளை உருவாக்கி பார்த்தார்கள். அத்தனை சமாளித்து கட்சியை நடத்தி 11/7/22 அன்றைக்கு நடந்த பொதுக்குழுவில் ஜானகியத்தனமாக ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்து போட்டு எங்களுக்கெல்லாம் அழைப்பு வருது. நாங்கள் எல்லாரும் போகிறோம். போயிட்டு எடப்பாடியார்ட்ட சொல்கிறோம், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இருந்தால் நாங்களெல்லாம் அங்கே பொதுக்குழு வருவதாக இல்லை, ஒரே தலைமை திரு எடப்பாடியார் தலைமை வேண்டும், நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா வாங்க, இல்லைன்னா வேண்டாம், நாங்கள் சொல்ல வாங்க அங்கே பேசிக்கலான்னு அங்கே தீர்மானம் போட்டு ஓ பன்னீர்செல்வத்தை நீக்குவது, ஒற்றை தலைமை தான் வேண்டும். இப்போ தற்காலிக பொதுச் செயலராக மாண்பு எடப்பாடியார் தேர்ந்தெடுக்க இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த பொதுக்குழுக்கு யார் யார் வந்தாங்களோ அவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க. தெரியும், ரகசியம் கிடையாது, பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். முடிஞ்சதுக்கு பின்னால் தலைமை கழகத்தெல்லாம் போய் எப்படி அடித்து உதைச்சாரு, அம்மா ரூமெல்லாம் எப்படி உதைச்சாரு உங்களுக்கு தெரியும். அத்தனைக்கு பின்னால் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள், அரவிந்த் பாண்டியன் அவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள், அவர்கள் இவரிடம் என்ன சொன்னார்களோ தெரியாது. 1 வருடமாக சட்ட போராட்டம் அத்தனையும் நடத்தி இதுவரை ஒரு தீர்ப்பு கூட மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கு எதிராக வராமல் அத்தனை வெற்றி வெற்றி என்கிற சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இப்பொழுது கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. புகழேந்தின்னு ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்து பேசுகிறாரு, பத்திரிகை நிருபர்கள் அங்கே போனாலும் சந்திச்சிருவார். என்னங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எப்படி வரும்? 19ஆம் தேதி தயாராக இருக்க தம்பி, 11 மணிக்கு ஜட்ஜி உட்கார், 11:15 தீர்ப்பு வந்துடும், கட்சி ஓபிக்கிட்ட வந்துடும், ஓபிஎஸ் ஐயாட்ட வந்துடும். அருமையான தீர்ப்பு சொன்னாங்க. கட்சி பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கிளை செயலாளர்கள் அத்தனை பேரும் தலைமை வைக்கின்ற ஒரு கட்சி அதிமுக. அதில் தலைவராக எடப்பாடியார் இருக்கிறது, அவர் தான் கட்சி நாங்கள் தீர்மானிக்கிறோம், ரெட்டலை அவருக்கு தான் கட்சி, அவருக்கு தான் போயிட்டு வாயா, இனிமேல் கேஸ் போட்டு அபராதம் போட்டுன்னு சொல்லி விட்டாங்க. கீழே இருந்து போகன்றாங்க. ஒரு 25 வருஷம் ஆகும், வரட்டும் பார்ப்போம், அப்போ நம்ம பேரன் பேத்திலாம் இருப்பாங்க, அதை பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலையில இப்போ புதுசாக உரிமை மீட்புன்னு ஒரு டூர் வச்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அவர் வச்சுட்டு உரிமையை மீட்கிறாரா எங்கள்கிட்ட. கடைசியில் பத்திரிகை நிருபர்களை பார்த்து சொல்றாரு, எம்ஜிஆர் தொண்டர்களைத்தான் பொதுச் செயலர் ஆகுன்னு சொன்னாரு, ஆனால் இவங்களாம் எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, அதை மக்களிடம் எடுத்து சொல்லி இந்த கட்சியை காப்பாற்றுவாங்க. அரசியல் ஆண்மை இருந்தால் பன்னீர்செல்வம், அவரோடு இருக்கின்ற தினகரன், அந்த அம்மையார், அத்தனை பேருக்கு நான் சொல்றதெல்லாம், எத்தனையோ பேர் கட்சி வச்சிருக்கான், எத்தனையோ பேர் லெட்டர் பண்ணிருக்கிறான், நீங்க போய் சொல்லுங்களேன், எங்க ஆளுங்களை எங்களுக்கு வந்து எதுக்கு தொல்லை பண்றீங்க, நீ ஏன் வேட்டியை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல கோர்ட்டில், இந்த கருப்பு வேட்டி கட்டக்கூடாது, கார்ல கருப்பு அதிமுக கொடியை கட்டக்கூடாது, அம்மா படம் எம்ஜிஆர் படம் எல்லாமே எடப்பாடிக்கு தான் சொந்தம், அவரோட இருக்கிற எங்களுக்கு தான் சொந்தம். உண்மையிலே அரசியல் ஆண்மை இருந்தால் அப்படி நடத்துங்க. எங்க கட்சி இந்த நேற்று வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா கொடியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்றாங்க. வரட்டும், மக்களை ஏற்றுக்கிட்டா இருக்கட்டும், இது ஜனநாயக நாடு. யாரோ பெத்த பிள்ளைக்கு நீ பேர் வைக்கிறது எப்படி விட முடியும்? எம்ஜிஆர் பெத்த பிள்ளை இது அதிமுக கழகம், புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த கட்சி காத்த கழகம். இப்போ அதனுடைய கார்டியனாக மாண்புமிகு எடப்பாடியார் இருக்காரு, அவருடைய வாரிசுகளாக நாங்கள் இருக்கிறோம். இனி உடனே வேணாம், நாங்கள் அடித்து துரத்தி இருக்கப்பில்ல, இன்னும் எங்களை போட்டு ஏன் கொள்றீங்க? இங்கே யாராவது அந்த ஆளுங்களை நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா
தயவு செஞ்சு மறுபரிசீலனை பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.